ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு கமெண்ட்ல எல்லாருமே கேட்டிருந்தீங்க கோட் மாடல்ல வச்சு லாங் கவுன் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து இதுக்கு நான் saree எடுத்திருக்கேன். இந்த சாரியில் வந்து ப்ளவுஸோட வருது. அந்த ப்ளவுஸை தான் நான் கோட் மாடலாக வைக்க போகிறேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். இதுக்கு நான் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கோட்டுக்கும் கொஞ்சம் துணி வேணும் இல்லையா? அதனால் நான் 4 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த saree சனா சில்க்னு நினைக்கிறீங்க. சனா சில்க் அந்த கோடு கோடா இருக்கும்ல, மினுங்கும் பார்த்தீங்களா? மினுங்குதா? அந்த மாதிரி சேலை இதில் நான் எவ்வளோ அழகாக தைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்டர் வச்சுருக்கேன், இதில் வச்சிருக்கு. இந்த பார்டர் நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம இதில் எப்படி சரி பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பக்கம் பார்டரையும் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு நான் வீடியோ காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்டரையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து ப்ளவுஸ் பிட்டு, அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிந்தியையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. 3ஐயும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இந்த சேலையை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போது நான் லைனிங் வந்து 4 மீட்ரு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன், நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கும்ல அந்த காட்டன். இது நம்ம இப்படி தான் மடித்தே வரும். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இப்படி தான் மடித்து அழகாக கொடுப்பாங்க. நம்ம அதை ஒரு பக்கம் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா இப்படி ஃபோல்ட் ஆகிருக்கு. இந்த 2 கரைப்பகுதியும் ஒன்றா பார்த்து மடித்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதை அப்படியே மடக்கிறோம். இது 2ஆக இருக்கா? இது இப்படி போட்டால் இது 4 ஆயிரும். சரியா? இது கீழே விட்டுரும். இப்படி மடக்கி வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், தனியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அது பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது, கரை பக்கம் கீழே இருக்குது. சரியா? அளவு ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கோ, சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுனால நான் எடுத்திருக்கேன். இந்த ஆம்கோலையும் இந்த ஆம்கோலையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை இழுக்காமல் இருக்கவும் கூடாது, ரொம்ப இழுக்கக்கூடாது. நார்மலாக இப்படி அழகாக இப்படி பிடிச்சி இழுத்துறீங்கன்னா ஒரு அளவு வரும். டேப்பை இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் வச்சுக்கோங்க. பிடிச்சி இழுக்கவும் கூடாது, இழுக்காமையும் இருக்கவும் கூடாது, லைட்டாக இழுக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு 20 அரை வருது. 20 அரை. இந்த 20 அரை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஏன் நான் இதை மடிக்கிறேன்னா, இதை மடித்து போட்டிருக்கோம். அதனால நான் இந்த டேப்பையும் நான் 20 அரையை மடிக்கிறேன். மடிச்சுட்டு இதை ஒரு அளவு வரும், 10.25 வருது. இந்த 10.25 நான் மேல் பகுதியில் குறிச்சிக்கிறேன். கீழ்ப்பகுதியில் குறிக்கல, நான் மேல் பகுதியில் 10.25 நான் குறிச்சிக்கிறேன். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தும் ஒரு 10.25 நான் குறிச்சிக்கிறேன். 2 மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த 2 கோடையும் நான் இணைக்கிறேன். நான் இந்த அளவுக்கு இந்த ஸ்கேலையே தையலுக்காக விடுறேன். தையலுக்காக நான் இதை அப்படியே விட்டுக்கிறேன். சரியா? இப்போ நம்ம ஷோல்ட்ரு கழுத்து வெட்டு நம்ம எப்படி அளக்க போகிறோன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அளவு ட்ரெஸ் உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு அது சரியாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஆம்கோல் பக்கம் உங்களோட லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணுங்க. சரியா? நீங்கள் லெஃப்ட் சைடு வர மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அளக்க கொஞ்சம் எசவாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். இப்படி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஷோல்டரையும் கையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கை கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு இப்படி இந்த தையலையும் தாண்டி ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலை அந்த மார்க் மேலேயே வச்சுக்கோங்க. மார்க் மேலேயே அந்த ஸ்கேலும் நேராக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும். கோலாக இருந்தாலும் நல்லா இருக்காது. செக் பண்ணிவிட்டு அழகாக இப்படி ஒரு நீங்கள் இழுக்காமல் இருக்கவும் கூடாது, இழுக்கவும் கூடாதுங்க. அது என்ன சொல்கிறது, லைட்டாக மீடியமாக இழுக்கணும். இழுத்தீங்கன்னா எனக்கு இங்கே 5.25 வருது. இந்த 5.25 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே ஒரு மார்க்கு, அதாவது நான் மேல் பகுதியில் மார்க் பண்ணுறேன்.
5.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இந்த 5.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணியாச்சா? இப்போ ஸ்கேலை வச்சு ஒரு கோடு. இப்போ மறுபடியும் அளவு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஆம்கோல் வளைவு இருக்குல்ல, இதை நீங்க நல்லா சீர்படுத்திக்கோங்க. சமமா அப்படி அழகா அப்படி வளைவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்கேல் இருக்குல்ல, கரெக்டா அந்த கோடுலேயும் இந்த கோட்லேயும் வைங்க. ஸ்கேல் இப்படி இப்படி மாறி மாறி இவ்வளோ நேரம் இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒருக்கா செக் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு கீழே வர பார்த்தீங்கன்னா 7.25 இருக்கு எனக்கு. 7.25 அப்படியே எடுத்துட்டு இங்க நம்ம மார்க் பண்ண போறோம். 7.25 இருக்கு, மார்க் பண்ணிட்டோமா? இந்த 7.25 எங்க இருந்து மார்க் பண்ணியிருக்கேன்? இங்க இருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 3/4 மார்க் பண்ணிட்டு அதை டபுளா மடக்குங்க. டபுளா மடக்கும் ஒரு அளவு வரும். 4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியா வருது, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோடை நம்ம இணைச்சிரும். இணைக்கல பார்த்தீங்களா? இந்த கோடை இணைச்சாச்சா? இப்போ இங்க இருந்து 1.25 இன்ச்சுக்கு எடுக்கணும். இது பொதுவான அளவு 1.25 இன்ச்சுக்கு. இந்த கோடு, இந்த கோடு, இந்த கோடு, இந்த மூணையுமே நம்ம இணைச்சி கொண்டு வரணும். இப்படி இணைச்ச உடனேயும் மேல வந்து தையலுக்காக மேல 1/2 இன்ச்சு நம்ம விடுவோம்ல, அந்த 1/2 இன்ச்சு மேல கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டேப்பை இங்க இருந்து அழகா வளைஞ்சு கொண்டு வர போறோம். 5, 6, 7, 8, 9, 10, 10.5 வருது. இந்த 10.5 நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த ஆம்கோலையும் 10.5 வருதா நீங்க செக் பண்ணணும். எப்பயுமே நீங்க வரைஞ்ச அளவு சரியா தவறான்னு இதை கண்டுபிடிச்சிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10.5 அளவு சரியான அளவு. இது நம்ம ஒண்ணுமே இது முடிஞ்சு. இப்போ கழுத்து வெட்டு நீங்க எதுலையுமே அளக்க வேண்டாங்க. 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே பொதுவான அளவு 2.5 இன்ச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளியும் வந்து நீங்க 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5 வைங்க, இல்லைன்னா 6 வைங்க. நான் 5.25 வைக்கிறேன். 5.25 வைக்கிறேன். பின்கழுத்து இறக்கத்துக்கு நான் எனக்கு 7.5 வச்சுக்கிறேன். இது வந்து உங்க விருப்பம்தான், நீங்க எவ்வளவு நாள் வச்சுக்கணும். அது ஒரு மார்க்கு. இப்படி ஒரு மார்க் கோடு போட்டுக்கிட்டு நீங்க வட்ட கழுத்து வச்சுக்குவோம். சரியா? இப்ப இது முடிஞ்சா கீழ்ப்பகுதி என்ன பண்ண போறோம்னா, நான் இன்னொன்னு விஷயம் உங்களுக்கு சொல்லலை. இந்த மார்க்கு அளந்தோம்ல, இந்த ஹைட்டு நான் அளக்கலைல. இந்த ஹைட் என்ன தெரியுமா? நான் இந்த வெட்டெல்லாம் ஒண்ணுமே செய்யல, கடையில வாங்கிட்டு வந்தேன்ல, நம்ம எப்படி மடிச்சோம் அந்த மடிப்புலேயே தான் இருக்கு. மொத்தம் நமக்கு 16 இன்ச்சு வேணும். இங்க 15 இன்ச்சு, தையலுக்கு இங்க 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு, பார்த்தா 16 இன்ச்சு வேணும். எனக்கு 16 இன்ச்சு சரியா இருக்கு. நான் இதை சொல்லலைல, கொஞ்சம் போலதான் கூட இருக்கு, அதனால நம்ம கட் பண்ணி விட்டுக்குவோம். சரியா? இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இங்க என்ன எவ்வளவு மார்க் பண்ணோம்? 10.25 மார்க் பண்ணோம்ல. இந்த 10.25 அப்படியே கீழே கொண்டு வாங்க. இந்த 10.25 கொண்டு வந்துட்டோம்னா உடனே இங்க ஒரு மார்க் பண்ணிடக்கூடாது. அதை விட 1.5 இன்ச்சு கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கோடையும் நம்ம இணைக்க போறோம். சரியான அளவு உள்ள கோடையும் இடுப்பு பக்கத்துல சரியான அளவு கோடையும் நம்ம இணைச்சுக்கிறோம். இணைச்சிட்டு இங்க நம்ம தையலுக்கு இந்த ஸ்கேல் தானே விட்டோம், மறுபடியும் இங்க ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சுட்டு ஒரு கோடு, இந்த கோடையும் கீழையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துருச்சு. சரியா? இது வந்து 16 இன்ச்சு. இது எல்லாத்துக்கும் பொதுவான அளவு. இது வந்து நம்ம அளவு ட்ரெஸ்ல அளந்திருக்கோம். இது வந்து தையலுக்காண்டி விட்டுருக்கோம். இதுவும் நம்ம அளவு ட்ரெஸ்ல அளந்திருக்கோம். இது வந்து இதுவும் பொதுவான அளவு. உங்களுக்கு இப்ப புரிஞ்சதுல? நீங்க வெட்டத்துல இதை ஃபர்ஸ்ட் வெட்டிருங்க. பின் கழுத்தை வெட்டாதீங்க, முன் கழுத்தை வெட்டிருங்க. நான் உங்களுக்கு வெட்டிட்டு கூட காட்டுறேன். இப்போ இந்த மேலையும் ஜாயின் ஆயிருக்குல, இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். 1,
2 கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு உள்ள ஒரு பீஸ் இருக்கும். முன் பக்கத்துக்கு இதை நம்ம அப்படியே எடுத்துருவோம். எடுத்துட்டு ஓரமா வச்சுட்டு இப்ப பின் பக்கத்தை மட்டும் வச்சிருக்கோம். பின்பக்க கழுத்தை மட்டும் நம்ம தனியா வெட்டிக்க போறோம். இப்ப நம்ம ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப கோட்டு எப்படி நம்ம கட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்க போறேன். இப்ப கோட்டுக்கு வந்து முன்பகுதி தான் தேவை. நம்ம இந்த முன்பகுதியை எடுத்துக்குவோம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எழுதிக்கிறேன். முன்பகுதி நம்ம எடுத்துக்குவோம். இதை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி பத்திரமா வச்சுக்குவோம். இப்போ நம்ம இதை வெட்டினா பீஸ் இருக்கு, லைனிங் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டையா இருக்கு. மடிப்பு பக்கம் என்ன பார்த்து இருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முன்பகுதியோட மடிப்பு பக்கம் இருக்குல்ல, இதை அப்படியே போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கோட்டு மாடல். இந்த மாடலை நம்ம என்ன தெரியுமா செய்ய போறோம், அப்படியே வரைஞ்சிக்க போறோம். எந்த அளவையும் நம்ம மாத்திரக்கூடாது. இதுல ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஜிப்பு எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். எல்லாருமே கேக்குறீங்க, சரியா? இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துக்க போறோம். எடுத்துட்டோம்ல, முன்பகுதியை எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து கோட், இது வந்து கோட் பகுதி. இங்க வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்ச கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதாவது முன்பகுதி அப்படியே இருந்துச்சுல, இதுல நம்ம 1/2 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த 1/2 இன்ச் நமக்கு தேவையே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இங்க வாங்க. இந்த முன்பகுதியை வந்து இந்த கழுத்தை விட உங்களுக்கு 9 இன்ச்சு இறக்கம் வேணும். இங்க 9 இன்ச்சு இறக்கம் வேணும். இறக்கம் வச்சுட்டு இங்க எவ்வளவு வச்சோம், கழுத்து வெட்டு 2.5, இங்க 2.5 வச்சோம்ல, அதே 2ஐயும் இங்க வச்சுக்கோங்க. இதுல நான் விதவிதமான கோட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு எந்த மாடல் வேணும் நீங்க அந்த மாடல் வச்சுக்கலாம். இப்படி கோட்டு போட்டுட்டு கட்டம் போட்டுட்டு இப்படி ஒரு வளைவு கொடுத்தோம்னா இது ஒரு நார்மலான ஒரு கோட்டு. நீங்க இப்படிதான் வரையணும்னு நெசமாவே அவசியமே இல்லை. இங்க இருந்துட்டு இந்த ஷோல்டர் நீங்க கோட்ல, முன்பகுதி சொல்லல, கோட்ல நீங்க இப்படி இருந்து இப்படி பானை மாதிரி நீங்க கோட்டு வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஷோல்டர்ல பாதியில இருந்து நேரா இப்படி கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கோட்டும் வச்சுக்கலாம். நீங்க இந்த கோட்ல நீங்க எப்படி நீங்க ஆல்டர் பண்றீங்களோ நீங்க அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வரையணும்னு அவசியமே இல்லை. நான் இந்த 2வது இந்த ஒரு பானை வரைஞ்சி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த கோட்டு நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன். ஏன்னா நம்ம இந்த மாடல்ல நிறைய மாடல் பாத்துறோம். நம்ம இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒடுக்கமா வரும். இங்க தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிரும். இங்க மேல தையலுக்கு 1/2 இன்ச் போனா கொஞ்சம் ஒடுக்கமா தான் வரும். சரியா? இப்ப கொக்கி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கயிறு கூட வச்சுக்கலாம். 2 கழுத்து நான் ட்ரை பண்ண போறேன். இந்த கோட்ல உங்களுக்கு எந்த டிசைன், ஷோல்டருக்குள்ள எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்க அந்த டிசைனை வச்சுக்கோங்க. அது உங்களோட ஆப்ஷன். இப்ப நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த கோட்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க. இதுல இருக்குல்ல, நீங்க சென்டரை கட் பண்ணலாம், இல்லைன்னா கட் பண்ணாமலே நீங்க அப்படியேவும் இது ஜாயின் போடலாம். அதுவும் நல்லாதான் இருக்கும். இப்ப நம்ம இதை கட் பண்ணிக்குவோம். இந்த சென்டரை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து கோட்டு. இப்போ எப்படி சேலையில வச்சு சர்க்கிள் கட்டிங் போடலாம் பார்ப்போம். இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. வெட்டணும்ல, அதையும் சமப்படுத்திக்குவோம். இப்போ இதை தூக்கி போட்டுருவோம். இப்போ மீதி லைனிங் வந்து இப்படி இருக்கு. சரியா? நீங்க கேட்பீங்க, இந்த சைஸுக்கு எவ்வளவு லைனிங் எடுக்கணும் கீழ் போர்ஷனுக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல. நான் சொல்லவா, கீழ் போர்ஷனுக்கு எல்லா சைஸ்க்குமே கீழ் போர்ஷனுக்கு சொல்றேன். அதாவது உள்ள பாவடைக்கு 2 மீட்டர் எடுங்க. மேல வந்துட்டு நீங்க ப்ளவுஸ் எவ்வளவு எடுப்பீங்க, 1 மீட்டர் எடுப்பீங்களா, 80 பண்ணி எடுப்பீங்களா, அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. கைக்கு உங்களுக்கு துணிக்கு லைனிங் கொடுக்கணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மிச்சம் வந்து லைனிங் இவ்வளவுதான் இவ்வளவு இருக்கு. நான் இது கைக்கு நான் லைனிங் கொடுப்பேன். கீழ் போர்ஷனுக்கு எனக்கு 2 மீட்டர் வேணும். 2 மீட்டர்ல லைனிங் எப்படி தெரியுமா கட் பண்ணணும். லைனிங் வந்துட்டு நம்ம முன்பாட்டு எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதாவது 2 மடிப்பு பகுதி என்ன பார்த்து இருக்கு. ஒரு மடிப்பு பகுதி
இது 2 மடிப்பு பகுதி என்ன பார்த்துருக்கு. உங்களுக்கு ஹைட்டு வந்துட்டு ஒரு 30 இன்ச்சு அளவு எடுத்தாலே போதும். உள்ள லைனிங்க்கு இந்த இருக்குல்ல, நம்ம வெட்டி வச்ச மேல் போர்ஷன் இருக்குல்ல, அதை வச்சுட்டு மேலே மடிப்பு பக்கம் இருக்கு, அதை அழகா நீங்க வச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிட்டுருங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி இப்படி நீங்க இப்படி கோடு போட்டுட்டு இங்க 30 இன்ச்சு இந்த இறக்கம் வந்து 30 இன்ச்சுக்கு வெட்டினா உங்களுக்கு போதும். இது ஒரு கீழ் போர்ஷனுக்கு, இது மேல் போர்ஷனுக்கு, அப்படி 2ஆ வந்துடும். நான் வந்து எனக்கு தைக்கிறதுல நான் இந்த மெத்தட தைக்க மாட்டேன். ஒல்லியானவங்களுக்கு இந்த மெத்தடு தைச்சா அவங்க நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும்போது ஜமங்கால் போடும் போதுல ரொம்ப டைட்டா இருக்கும். நான் குட்டி குட்டி ப்ளீட்டா வச்சுதான் எனக்கு தப்பேங்க. நான் வெயிட் ஆகுறவங்களுக்கு எல்லாம் இந்த மெத்தட்ல தான் நான் ட்ரை பண்ணுவேன். சர்க்கிள் கட்டிங் போடலாம், அதுவும் போடலாம். அது உங்க துணி நிறைய ஆகும், ஒர்க்கு கொஞ்சம் நிறைய இருக்கும். இதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதனால புரிஞ்சா. இப்ப லைனிங் எடுத்து நம்ம ஓரமா வச்சிருவோம். இது இந்த மெத்தட்ல நீங்க 2 மெத்தட்ல நீங்க கட் பண்ணலாம். கீழ் போர்ஷனுக்கு எல்லாத்துக்குமே 2 மீட்டர். சரி வாங்க நம்ம சர்க்கிள் கட்டிங் போடுவோம் சேலையில. இப்போ ஃபுல் சர்க்கிளுக்கு சேலையை வந்து 4ஆ மடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஃப் சர்க்கிளுக்கு 2ஆ மடிக்கணும், ஃபுல் சர்க்கிளுக்கு 4ஆ மடிக்கணும். ஸ்கிப் பண்ணா பாருங்க, நான் சர்க்கிள் கட்டிங் ஒரு சில நுணுக்கங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா 2ஆ மடிச்சிருக்கேன். இப்போ இதையே வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்றேன். பாத்தீங்கன்னா 4ஆ மடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த 4ஆ மடிச்சதை நான் அப்படியே விரிச்சு போடுறேன். விரிச்சு போடுறேன்ல, இது வந்து மடிப்பு பக்கம் இங்கிட்டு இருக்கு, ஓப்பன் சைடு இங்கிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் இருக்கும்ல அந்த பக்கம், அதுவும் பார்டர் இருக்கும்ல அந்த பக்கம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு குழப்பிக்க வேண்டாம். இப்போ இது நீங்க சமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும், அதான் நீங்க முக்கியம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மடிப்பு பக்கத்துல கீழ்ப்பகுதி மேல் பகுதி எடுத்துடக்கூடாது. மடிப்பு பக்கத்துல இந்த கீழ்ப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இதை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நீங்க சமமா வச்சுக்கணும். இந்த இடமும் ரொம்ப முக்கியங்க, இதையும் நீங்க சமமா வச்சுக்கணும், சரியா? இப்போ உங்களுக்கு எப்படி விரிச்சு போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்போ நம்ம இங்க வெயிட்டான பொருள் தூக்கி வைக்கணும். வச்சுட்டு ஒரு டேப்பு இதையும் வெயிட்டான பொருளோட தூக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம வெயிட்டை தூக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிருக்கோம்ல, இது எவ்வளவு அளவு வருதுன்னு முதல்ல செக் பண்ணிக்கணும், சரியா? இந்த டேப் இருக்குல்ல, டேப்பை அழகா பிடிச்சிங்கன்னா இங்க 35 இன்ச்சு வருது. இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 35 35 35 35 35 நீங்க இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கீழ்ப்பாகத்தோட சரியான இறக்கம் கிடையாதுங்க. மொத்தத்துக்கு டோட்டலா எவ்வளவு வருது அதைத்தான் நம்ம இப்ப செக் பண்றோம். நீங்க குழப்பிக்க வேண்டாம். இப்போ நீங்க இதை மார்க் பண்ணிட்டு மேல் பாட்டை வெட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை இப்படியே வைக்க கூடாது. அதை ஒரு ஃபோல்டு, இது 4ஆ மடிச்சிருக்கோம்ல, அப்பனா இதுவும் 4ஆ இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? 4ஆ மடிச்சுட்டு சரியான அளவுல வைக்க கூடாது. கொஞ்சமா மேல ஏத்தியே வைப்போம். இங்கிட்ட ஒரு அரை இன்ச்சு, இங்கிட்ட ஒரு அரை இன்ச்சு, அதை ஏத்தியே வச்சுக்கிட்டு அழகா இங்க ஒரு மார்க்கு, ஒரு அரை இன்ச்சு, இங்க ஒரு அரை இன்ச்சு, நீங்க இப்படி கேப் இருக்கணும். சரியான அளவுல வைக்க கூடாது. நீங்க மார்க் இப்படி சரியான அளவுல வைக்க கூடாது. அதுவும் இல்லாம இந்த இது வந்து இப்படியோ இப்படியோ இருக்கக்கூடாது, நேரா இருக்கணும். இந்த முக்கோணமா இருக்குன்னா இப்படி இந்த முக்கோணம் மாதிரி கரெக்டா வைக்கணும். அதனால உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும், சரியா? இப்ப நம்ம இங்க ஒரு மார்க் பண்ணிடுறேன், இங்க ஒரு மார்க் பண்ணிடுறேன், சரியா? ரெண்டே சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கிட்ட அரை இன்ச்சு, இங்கிட்ட அரை இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை இப்படி கோடும் போடக்கூடாது. அழகா லைட்டா ஒரு கேர்வா, ஒரு வளைவா, குட்டி வளைவா நீங்க கொண்டு வரணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வளைவு வரணும், சரியா? இந்த வளைவு நம்ம வரைஞ்சிட்டோமா, இப்போ இடுப்பு பகுதி இங்க இருந்து இதை விட்டுருங்க, இது நமக்கு தேவை கிடையாது. இந்த அளவுல இருந்து இந்த அளவு எவ்வளவு வேணும் நமக்கு,
எனக்கு நான் ஹைட்டா இருக்கேன், எனக்கு 38 இன்ச்சு வேணும், தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு 40 இன்ச்சு வேணும். இப்படி 2 டேப்புன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இங்க இருந்து நான் அளக்குறேன். இங்க இருந்து எனக்கு எவ்வளவு வருது இருங்க, உங்களுக்கு குழப்பக்கூடாது, இந்த டேப்பை தூக்கி ஓரமா போடுறேன். இங்க இருந்து எனக்கு 29 இன்ச்சு இருக்கு. சரியா, 29 இருக்குங்க. 29 இருக்கு. இந்த பார்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்டர் கீழே வரும். இது எவ்வளவு வருது பார்ப்போம். ஒரு 5.25 இன்ச்சு வருது. 5.25 இன்ச்சு. இப்ப 29 ஒரு 5.25 எவ்வளவு? 34.5 வருது. நான் இதே ஹைட் தான் வைக்க போறேன், நான் ஒட்டு கொடுக்கவே இல்லை. சரியா, அது அப்படியே இருக்கட்டும். அதனால நான் இதை ஒண்ணுமே செய்யணும். இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இப்ப பாதியில இருந்தே ஒரு 1/2 இன்ச்சு மேல ஏத்தி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் எதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், இதனால வர்ற இது இப்படி வெட்டலைன்னா என்ன ஆகும்ன்றதையும் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நம்ம இதை கட் பண்ணிக்க போறோம். கொஞ்சம் நாங்க வருவோம் மாறி மாறி, சரிதா? இப்போ நம்ம இங்க 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோம்னா அதை வெட்டலை. நான் எப்பயும் மொத மார்க் பண்ணோம்ல, நான் அதையே வெட்டிக்கிறேன். இப்ப இதை நம்ம ஏத்தி வெட்டலை. இது வெட்டாதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். நான் 1/2 இன்ச்சை ஏத்தி வெட்டவே இல்லை. எனக்கு கடைசியா உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வெட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க இப்ப பாருங்கமே, இதை நான் விரிக்கிறேன். இதை விரிச்சிட்டு இப்போ இதையும் விரிக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் இதை விரிக்கிறேன்ல, இதை விரிச்சிட்டு இங்க பாருங்க, இது ஓப்பன் பக்கம் இருக்குல்ல, நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல, அந்த பக்கம் இருக்குல்ல, இங்க சென்ட்ரு. சரியா, இந்த சென்டர்ல நம்ம இப்படி கொண்டு வரும்போது இந்த மடிப்பு பகுதியை இந்த சென்டர் பகுதிக்கு நீங்க கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த சென்டர் பகுதிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வரும் இந்த இடத்துல பாருங்கமே, நான் 1/2 இன்ச்சு மேல ஏத்தி விட்டாதனால இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இப்போ அப்படி வச்சு இங்க பாருங்க, இங்க சமமா இருக்கு, இங்க சமமா இருக்கு. ஆனா கீழே பாருங்க 1/2 இன்ச்சு இங்க மார்க் பண்ணி, ஆனா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அங்க மட்டும் கொஞ்சமா 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஏத்தி கட் பண்றோம் அதோட விளக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களே இங்க பாருங்க, இங்க கொஞ்சமா வளைச்சு 1/2 இன்ச்சு கட் பண்ணனா இப்படி இறக்கம் வராது. அதனால உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய வருது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம இங்க இருந்தே கட் பண்ணிடலாம். திருப்பி போட்டு மறுபடியும் கட் பண்றது ரொம்ப சிரமம். நம்ம இந்த அரை இதை பாத்தீங்கன்னா இப்பதான் சரியா இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி அங்கிட்டும், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏத்தமா இருக்கும், சைடு கொஞ்சம் இறக்கமா இருக்கும். இதனால நான் 1/2 இன்ச்சு கட் பண்ண சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சரியா வந்துருச்சு. இது வந்து முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். இதை மடிச்சு நம்ம பத்திரமா வச்சுக்குவோம். இப்ப சர்க்கிள் கட்டிங் போக மிச்சம் மீதி இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ரெட்டை மடிப்பா இருக்கும், சரியா? இன்னும் 2 வந்து இப்படி ஓப்பன் பக்கமா இருக்கும். நீங்க எதையாச்சும் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி ஓப்பன் பக்கமா இருக்கிறத எடுத்திருக்கேன். இது வந்து பின்பக்கம். நீங்க இப்படி வச்சு பாருங்க, உங்களுக்கு 10 தான் பாருங்க அளவு. கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி வரும். ஏன்னா வசத்தை அப்படி மாத்துங்க, அதுலயும் ஒட்டு போடுற மாதிரி வரும். உங்களுக்கு எது கம்மியா ஒட்டு போடுற மாதிரி வருதோ நீங்க அந்த பக்கமே எடுத்துக்கோங்க. நான் இந்த பக்கமே எடுத்திருக்கேன், சரியா? இது 2ஆ இருக்குல்ல, அதனால இது முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும்
சரியா? இது நம்ம சுற்றி கட் பண்ணிக்க போகிறோம். இது மடித்து வச்சுக்க போகிறோம். இது கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, இதை நம்ம கை கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கோட்டுக்கு வந்து நான் ப்ளவுஸ் பீஸ் எடுக்க போகிறேன். இருக்குல்ல, இந்த ப்ளவுஸ் பீஸ் எடுத்து நல்ல பக்கமா கெட்ட பக்கமான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வசத்தை மாற்றிடக்கூடாது. இது கழுத்து பக்கம்னா இதுவும் கழுத்து பக்கமாக தான் இருக்கணும். நீங்கள் வசத்தை மாற்றிடக்கூடாது. அதாவது இப்படி வச்சிடக்கூடாது. இப்போ பின் குத்திக்க போகிறோம். பின் குத்திட்டு வெட்டிக்க போகிறோம். இருக்கு நல்ல நல்ல பக்கத்துக்கு மேலே தான் இந்த கோட்டை வைக்கணும். தையல் போட்டு இப்படி திருப்பி விட்டுரும்ல, அது கெட்ட பக்கம் போயிடும். சரியா? அதனால இது நல்ல பக்கத்துக்கு மேலேயே நான் அந்த கோட்டை வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லணும்ல. இப்போ நான் இந்த கோட்டுக்கு ப்ளவுஸை கொடுத்தேன்ல, உங்கள்கிட்ட ப்ளவுஸ் இல்லைன்னா நம்ம சர்க்கிள் கட்டிங்க்கு இது பார்டரை ஜாயின் பண்ணிட்டு மிச்ச பார்டர் இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணி ஒட்டு போட்டு கூட கொடுக்கலாம். சரியா? அதை நான் சொல்லணும்ல, அதையும் சொல்லிக்கிறேன். என்கிட்ட ப்ளவுஸுக்கு போய் நான் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களோட ப்ளவுஸ் இல்லைன்னா நீங்கள் பார்டரையும் அழகாக ஜாயின் பண்ணி இந்த கோட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ கை ஸ்லீவ் வெட்டவே இல்லை, நம்ம ஸ்லீவும் கையோட வெட்டிக்குவோம். அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம லைனிங்கை அப்போ மடிச்சு வச்சோம்ல, அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெட்டை பகுதி, இது ரெட்டை பகுதி இருக்கு. மடிப்பு பகுதி என் பக்கம் பார்த்துருக்கு. இது ஒரு கைக்கு, இது ஒரு கைக்கு. சரியா? இப்போ புரிஞ்சுதா? நான் அப்படியே அதை வச்சிருக்கேன். இது எத்தனை குத்தலமா இருக்குல்ல, நம்ம இதை சமமாக ஆக்கிக்குவோம். எத்தனை குத்தலமா இருந்தால் சமமாக ஆக்கிக்குவோம். இப்போ அளவு கையை வச்சு வெட்ட போகிறோம். இப்போ இந்த கையோட மடிப்பு பகுதி என்ன பார்த்துருக்கு. சரியா? நீங்கள் வந்து தையலுக்கு நீங்கள் மடிச்சு அடிக்க போறீங்களா இல்லை திருப்பி விட்டு போறீங்களா? நான் இங்கே இப்போ லேசாக இப்படி மடிச்சு அடிக்க போகிறேன். அதனால இங்கே நான் ஒரு இன்ச்சுக்கு நான் விட்டுக்கிறேன். சரியா? நீங்கள் தையல் போட்டு திருப்பி விடுறதா இருந்தால் 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. விட்டு நீங்கள் சமமாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கை இருக்குல்ல, கையை சரியாக நான் இந்த கை இருக்குல்ல, இந்த கையோட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இந்த இடத்துல இங்கே ஒரு கை பிடிச்சிக்கோங்க. அப்படி காட்டு. இங்கே ஒரு கை இப்படி பிடிச்சிட்டு இங்கே இப்படி நல்லா லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுக்காமல் இருக்கவும் கூடாது, இழுக்கவும் கூடாது. ரொம்பையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த தையல் கோடு இருக்குல்ல, கிட்ட வையா, இந்த இடத்துல இது 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு மார்க். சரியா? மார்க் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே எடுத்துடுறோம். இந்த ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு இப்போ மார்க் பண்ணுவோம். நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே இப்படி தாண்டி இப்படி ஒரு வளைவாக அப்படி கொண்டு வந்துட்டு நம்ம இதோட இணைச்சிடும். இப்போ நம்ம ஆம்கோல் வளைவு எவ்வளோ பார்த்தோம்? நம்ம இந்த இடத்துல நம்ம முன்பகுதியை வெட்டும் போது இந்த ஆம்கோல் வளைவு பார்த்தோம். எவ்வளோ வந்துச்சு? 10 வந்தது. எனக்கு இந்த 10 இதில் இருக்கான்னு செக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10க்கு எனக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. அதனால ஒன்றும் இல்லை, விட்டுடுவோம். சரியா? இப்போ எனக்கு வளைஞ்ச அளவு நான் சரி. இப்படி அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ தையலுக்கு நம்ம எவ்வளோ விட்டோம்? ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம்ல, ஒரு மதிப்பாக வரைஞ்சி ஒரு கோடு. சரியா? இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது ஒரு கைக்கு, இது ஒரு கைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிச்ச துணியை கொஞ்சம் இருந்ததில்ல சேலையோட, அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லீவ் வந்து நீங்கள் லைனிங் கொடுக்காமலே நீங்கள் தைக்கலாங்க. அது உங்கள் விருப்பம் தான். எனக்கு லைனிங் கொடுத்தா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் லைனிங் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வெள்ளை கலரில் நூல் எடுத்திருக்கேன். போட்டு பார்த்தா ஒன்றுன்னு தோணலை. நான் இதை இந்த நூலையும் எடுத்துக்கிறேன். இப்போ சேலையோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு சுற்றி வந்து நான் பின் குத்திருக்கேன். தையல் போட்டு திருப்பி விட்டா கெட்ட பக்கத்துக்கு உள்ளே போயிடும், நல்ல பக்கம் வெளியே தெரியும். சரியா? அதே மாதிரி முன் பக்கத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுட்டு வந்து திருப்பி விடுவோம். நீங்கள் இப்படி சுற்றி தையல் போடும்போது பொடி தையலாக வச்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக வரும்.
நம்ம 2 தையல் போட்டுக்கணுங்க. இப்போ குண்டூசியெல்லாம் எடுத்துருவோம். குண்டூசியெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிக்க போறோம். இங்க வந்து குட்டி குட்டி நாட்ச் போட்டுக்கோங்க. குட்டி குட்டி கட்டு போட்டுட்டு இந்த இந்த பக்கம் இதை எடுத்து இப்படி விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு இதை இங்க திருப்பி போட்டுட்டு இது நல்ல பக்கம் ஆயிரும். இது வந்து கெட்ட பக்கமா மாறிடும். இப்போ இந்த லைனிங் துணி இருக்குல்ல, அந்த பக்கமா தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த கழுத்தை சுத்தி இப்படி மேற்தையல்மாங்கல்ல, அந்த அமுக்கு தையல் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். அந்த தையல் மேலேயே ஒரு தையல். இது லைனிங்க பார்த்த மாதிரி நீங்க வச்சுக்கணும். இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு தையலை சுத்தி கொண்டு வந்துட்டு தையலை இப்போ கொஞ்சம் பெருசா வச்சுக்குவோம். பெருசா வச்சுக்கிட்டு நம்ம இப்படி அழகா அப்படியும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கீழ்ப்பகுதியில வரும்போது மட்டும் நீங்க என்ன தெரியுமா செய்யணும், இந்த துணி இருக்குல்ல இப்படி இழுத்து இழுத்து விடணும். லூஸ் விழுகாது. இப்படி இழுத்து இழுத்து தைச்சீங்கன்னா உங்களுக்கு லூஸ் விழுகவே விழுகாது. சைடு வந்தீங்கல்ல, சைடு வந்தாலும் இப்படி லேசா, ரொம்ப இல்லைங்க, லைட்டா மீடியமா இழுத்தீங்கன்னா அதே மாதிரி இங்கிட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இந்த நம்ம ஒட்டை வந்து எப்படி நம்ம சரி பண்ணோம், இந்த கழுத்து பீஸுக்கு நம்ம வெட்டி வச்சிருப்போம்ல, இந்த கழுத்து பீஸ்ல அந்த பீஸ் இருக்கு. இது நம்ம அப்படியேவும் இது நல்ல பக்கம் இருக்குல்ல, இதோட நல்ல பக்கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்படி திருப்பணும். திருப்பிட்டு ஒரு தையல், இந்த தையலுக்கு கொஞ்சம் பொடி தையலா வச்சுக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நார்மலா எப்படி நம்ம ஜாயின் பண்ணோம், நீங்க இதை அமுக்கு தையல் கூட மேல போட்டுக்கலாம். தையல் வெளியே தெரியாம இருக்க அமுக்கு தையல் கூட போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சா. நம்ம எப்பயும் போல இதை சுத்தியும் கட் பண்ணிக்க போறோம். பாத்தீங்கன்னா இப்ப பின் பக்கத்துக்கு ரெடி பண்ணியாச்சு, முன் பக்கத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பத்திரமா வச்சுக்குவோம். இந்த கோட்டுக்கு நம்ம ரெடி பண்ணணும். பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த என்ன பக்கம், ஃப்ரண்ட் பக்கம் கொண்டு வந்துட்டு கீழ்ப்பகுதி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்க மட்டும் நம்ம தையல் போட்டுட்டு குட்டி குட்டி நாட்சா பண்ணி திருப்பி விட போறோம். ரெண்டு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டாச்சு. இப்போ இதை சுத்தியும் நம்ம கட் பண்ணிக்க போறோம். நீங்க பாருங்க, இந்த முக்கோண பகுதி இருக்குல்ல, அதை வந்து நல்லா இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா வெட்டி விட்டுக்கோங்க. வலை திருப்பும் போதுல அது கொஞ்சம் நமக்கு தொந்தரவா இருக்கும். இந்த கழுத்து சுத்தி இப்படி குட்டி குட்டியா இப்போ ஊசியெல்லாம் நம்ம எடுத்துருவோம். பகுதியை நம்ம எடுத்து விட்டுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கணும். இந்த இருக்குல்ல, இதை வந்து ஏதாவது ஒரு ஊசியான பொருளை வச்சுட்டு இப்படி நீங்க எடுத்து விட்டாலே உங்களுக்கு அழகா இப்படி 4 முக்கு வந்துடும். இந்த 2 முக்குமே வந்துடும். இப்படி நான் வீடியோல காட்டுற மாதிரி நீங்க இப்படி பண்ணினீங்கன்னா கூட வந்துடும். இப்போ நூலை மாத்தணும்.
இது வானத்து கலர்ல இருக்குல்ல, மேல் நூலை மட்டும் மாற்றணும், கீழ் நூலை மாற்ற வேண்டாம். நான் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து தையல் போட்டாச்சு. தையல் போட்டு இப்படி திருப்பி விட்டு, நம்ம நார்மலாக தையல் போடுவோம்ல, இங்கேருந்து இதை சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம சொச்சத்தை கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சுற்றி கட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பாட்டை நம்ம ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்பகுதி 2 பக்கமே நம்ம எடுத்து வச்சாச்சு. அது கோட்டை. இதில் எது முன்பகுதின்னு நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கோம்ல முன்பகுதி, அதை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த கோட்டை ஆம்கோல் பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் தைக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஒரு பின் குத்திட்டு ஒரு தையல் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். இதே இப்போ தச்ச பின்னை எடுத்துக்கணும். சரிங்களா, 2 பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுதா, இப்படி ஓப்பன் ஆகணும். நம்ம கீழே 1/2 இன்ச்சு நம்ம இந்த கோட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான். இங்கே நம்ம தையல் கீழ் பாட்டு ஜாயின் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இப்படி தூக்கும் போது நமக்கு கொஞ்சம் சிலாத்தில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம கட் பண்ணணும். இங்கே நீங்கள் கயிறு வச்சாலும் சரி, கொக்கி வச்சாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம இந்த கீழ் போர்ஷனை எப்படி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கிள் கட்டிங், அதில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒன்று இன்னொரு பகுதிக்கு ஒன்றை பிரிச்சுட்டு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ முன் போர்ஷனுக்கு இந்த இருக்குல்ல, இது சரியாக வருதா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அழகாக மெல்ல மெல்லமாக கொண்டு வந்துட்டு இப்படி சரியாக வருதா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சரியாக வருது. இப்போ இது நல்ல பக்கம் இருக்குது, இதுவும் நல்ல பக்கம் இருக்குது. அப்படியே தூக்கி ஒரு ஜாயின். இங்கிட்டு இருந்து ஒரு தையல். அதாவது தைக்கத்தில் இந்த கீழ் போர்ஷனை வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காமலேயும் நம்ம இப்படி கொண்டு வரணும். இழுத்தோம்னா அந்த கொஞ்சம் சுருக்கமாக விழுவும். அழகா பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கு சரியாக வந்துடுச்சு துணி, இந்த பக்கத்துக்கு சரியாக வந்துடுச்சு. சரியா, இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சா. அதே மாதிரி தான் பின் போர்ஷனுக்கும், அதாவது இந்த பாருங்க பின் பக்கம். இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இதை கீழே ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லைனிங் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த கை வெட்டினோம்ல, அதை நம்ம சமப்படுத்திக்க போகிறோம். இது தேவையில்லை. இது மிச்ச லைனிங் இருக்குது. நான் அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்க அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம கவுன் தைக்கிற வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா போதும், லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். இது நான் இந்த இருக்குல்ல 1 2 இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஜாயினாக இருக்குது. இந்த ஜாயினிங்கை நான் கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து முன் பக்கத்துக்கு வச்சுக்க போகிறோம், இதை பின் பக்கத்துக்கு வச்சுக்க போகிறோம். புரிஞ்சதா? நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன், இதை நம்ம எப்பயும் போல இதை விரிக்க போகிறேன். விரிச்சிட்டு இந்த கரைப்பகுதியை எடுத்துக்க போகிறேன். கரைப்பகுதியில் அங்கங்கே குட்டி குட்டி ப்ளீட் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சதில்ல லைனிங் எப்படி கீழ் பாசம் கட் பண்ணணும். எல்லா சைஸ்க்குமே 2 மீட்டர் போதும். நீங்கள் வெட்டுற வசம் தான் மாறும். இப்படி குட்டி குட்டி ப்ளீட் வச்சா நீங்கள் உட்கார செய்யும் போது, வண்டி பைக்கில் போகும்போது வந்து டைட்டாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். துணி நிறையா இருந்துச்சுன்னா நம்ம ஆஃப் சர்க்கிள் கூட கட் பண்ணலாம். சரி வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போது இந்த கரைப்பகுதியை எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ நம்ம தையலுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருப்போம், இங்கே ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருப்போம்ல, 1.25 1.5 இன்ச்சு விட்டுட்டு குட்டி குட்டி ப்ளீட்டாக
நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரே சைஸாக ஒரே அளவாகவே எடுத்து கொண்டு தச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இப்படி தச்சுட்டேன். தச்சுட்டு நான் சில பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு லைனிங்கோட அட்டாச் பண்ணுறது ஒழுங்காக புரியலேன்னு. இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம்னா, இது நல்ல பக்கம் இருந்தது, இது நல்ல பக்கம் இருந்தது. நல்ல பக்கம் இப்படி சாய்ச்சிட்டு ஒரு தையலை போட்டோம். அந்த தையலை அப்படியே வச்சுக்கோங்க, நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். அதாவது நல்ல பக்கம் இருந்தது, நல்ல பக்கம் இருந்தது, இப்படி வச்சுட்டு ஒரு தையல் நம்ம போட்டு வந்துருப்போம். இது அப்படியே இருக்கட்டும். நீங்க பாருங்க, குட்டி குட்டி ப்ளீட்டாக வச்சுருக்கோம்ல, அந்த லைனிங்கையும் நீங்கள் சமமாக வருதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் சமமாக வரலைன்னா நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதை நம்ம கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சுருக்கு வச்சுக்கலாம். அதையே மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, இந்த இடத்த எடுத்து ஒரு பெரிய சுருக்கா வச்சுக்க போகிறேன். சுருக்கா வச்சு நான் இங்கிட்டு தொடர்ச்சியாக தையல் போட்டுக்கிட்டே வரப்போகிறேன். இங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. இதை விட இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குல்ல, இந்த ப்ளீட்டை இருக்குல்ல, இந்த ப்ளீட்டை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சமமாக வச்சுட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கமே, கொஞ்சம் ஹை ஷார்ட். இப்போ இந்த லைனிங்கை இப்படி எதுவுமே பண்ணல, நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு இதை நான் திருப்பி போடுறேன். பார்த்தீங்கன்னா தையல் வெளியவே தெரியாது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு புரிஞ்சுல இப்போ லைனிங் எப்படி அட்டாச் பண்ணணும்னு? சரியா? இப்படிதான் நம்ம அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி முன்பக்கத்துக்கு நான் தச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ இதையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா இப்போ சோல்டரையும் இது நல்ல பக்கம் இருக்கா? இந்த பின்பகுதியோட நல்ல பக்கத்தை இப்படி மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுக்கிட்டு சோல்டரை நீங்கள் இன்விசிபிளாக தைச்சாலும் சரி, இல்லை இப்படியே தைச்சாலும் சரி, இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ கையை சுற்றி தையல் போட்டுக்க போகிறோம். தையல் போட்டுட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி ஒரு நம்ம அளவு விட்டோம்ல தையலுக்கு, அதை ஒரு மடிப்பாக மடிச்சு அடிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மடிச்சு அடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இங்கிட்டு பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டரையும் ஜாயின் பண்ணலாம். என் தம்பி வந்து பார்டர் ஜாயின் பண்ணாதான் அழகா இருக்குன்னு சொன்னதுனால நான் பார்டர் தான் ஜாயின் பண்ண போறேன். நம்ம ஏற்கனவே பார்டர் கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அந்த பார்டர் எடுத்துக்கோ. நல்ல பக்கம் இருக்குல்ல, இதுவும் நல்ல பக்கம் பார்த்துக்கோங்க. நல்ல பக்கம் வச்சுட்டு இப்போ இதை வந்து மேல இப்படி கொடுத்துருவோம். இது கரைப்பகுதியா தானே இருக்கு. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த கைக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம இங்கனுக்குள்ள ஒரு சமோசா கட் பண்ணியிருப்போம் ஸ்லீவ்ல. இப்போ இது நல்ல பக்கம் இருக்கு, இதுவும் நல்ல பக்கம் இருக்கு. நல்ல பக்கத்தை அப்படியே எடுத்து இப்படி மேல கொண்டு வந்துட்டு இந்த சமோசா கட் பண்ணியிருப்போம்ல, அதோட இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிப்போம்ல, அந்த கோடும் இந்த கட்டும் இப்படி ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு இப்படி மெல்ல மெல்லமா இப்படி கொண்டு வாங்க. அதான் இழுக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அழகா அப்படி நீங்க சமமா கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்படி வரும். இப்போ நம்ம இங்க ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயினிங் வந்து சில பேர் புரியலைன்னு சொல்லியிருந்தீங்க. இதில் நான் கொஞ்சம் என்னால் தெளிவான விளக்கம் கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுக்க பார்க்குறேன். இப்போ வந்து நீங்கள் இங்கேயும் கை ஜாயின் பண்ணக்கூடாது, ஆம்கோலையும் ஜாயின் பண்ணக்கூடாது, இடுப்பையும் ஜாயின் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே நீங்கள் சேலை துணி பார்த்தீங்களா உள்ள
அதை நீங்கள் இப்படி லைனிங் இருக்கும், லைனிங் இப்படி விலக்கி விட்டுட்டு இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த இடுப்பு பகுதி இருக்குல்ல, இது இந்த இடுப்பு பகுதி சமமாக இருக்கா நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படி பிடிச்சிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒரு தையல் வலி சண்டை அப்புறமா அழகா நீங்கள் மெல்ல மெல்லமாக அப்படி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நீங்கள் அப்படி லைனிங்காக அப்படி கொண்டு வந்துடுங்க. சரியா? இப்போ நான் கையை ஆல்ரெடி இப்படி மார்க் பண்ணி வச்சேன். உங்களுக்கு சரியான கை அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணதை நான் வைக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, இந்த கைப்பகுதியை இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி போட்டுட்டு இப்படி ஏற்றிடக்கூடாது. இந்த 2 கோடும் வந்து சமமாக அப்படி இருக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் 1.5 இன்ச்சு கிட்ட. உங்களுக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் 1.5 இன்ச்சு எதுன்னு. இங்கே ப்ளவுஸ்னா தான் கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கணும். இந்த நம்ம சுடிதாரான அளவு வச்சோம், நம்ம மார்க் பண்ணதே நம்ம என்ன செய்ய போகிறோம், தையல் போட்டுக்க போகிறோம். இந்த சென்டர் பகுதியில் கொஞ்சம் லைட்டாக இப்படி இந்த இருக்குல்ல, இப்படி நேராக கொண்டு வராமல் லைட்டாக இப்படி வளைஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் விடுகாது. இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இடுப்பு பகுதிக்கு வரோம். இடுப்பு பகுதிக்கு வரோம்ல, இடுப்பு பகுதிக்கு வந்துட்டு இங்கேயும் நம்ம 1.5 இன்ச்சுக்கு லைனிங் துணியும் சரி எல்லாத்துக்கும் இங்கே அளவு விட்டுருப்போம். அந்த 1.5 இன்ச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு மதிப்பாக வச்சுட்டு இங்கே வந்துட்டீங்களே, இந்த இருக்குது. இப்போ இந்த சேலை துணி இங்கே இருக்குது. இந்த சேலை துணியை இதை உள்ளே இப்படி விட்டுக்கிறேன். உள்ளே விட்டுக்கிட்டு இந்த லைனிங் அடி லைனிங்கையும் மே லைனிங் எடுக்கிறேன். நம்ம இந்த 1.5 இன்ச்சுக்கு தையல் போட்டு வர்றோம்ல, வரும்போது இந்த உள்ள இந்த துணி இருக்குல்ல, இதில் கொஞ்சம் இப்படி கிராஸாக இந்த துணியை வந்து கடந்து வரும் தையல். அதை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல நீங்கள் ஒருவேளை இந்த இடம் தான் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு நானாக நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இப்படி கடந்து தான் இந்த தையல் வரணும். இங்கிட்டு வரக்கூடாது, இங்கிட்டு உள்ளே போயிடணும். இது முடிக்க மட்டும்தான் வரும் தையல். இங்கே பாருங்கமே, இதை விட எனக்கு எப்படி விளக்கமாக சொல்லணும்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பார்த்துக்கோங்க. இது கண்ணாடியாக தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? அந்த அழகாக தெரியுதுல்ல, இங்கே பாருங்கள். கடந்துட்டு உடனே டபக்கு நீங்கள் வளைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளைச்சி, அது வளையிறதே தெரியக்கூடாதுங்க. நம்ம அழகாக அப்படி வளைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம எப்படி தையல் போடுவோம் அது மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கணும். இப்போது இது வந்து கரைப்பகுதினால நான் இப்படி மடித்து அடிக்கலை. கரைப்பகுதியில் அப்படியே விட்டுட்டேன். சரியா? இப்போ உங்களுக்கு சைடு ஜாயினிங் புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் மேத்தையில் ஒன்று போட்டாலும் சரி, சைடு 1 2 தையல் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கிட்டாலும் சரி, எப்போயுமே 2 தையலாக போட்டுக்கோங்க. இப்போ முடிஞ்சு. சரியா? இப்போ கை ஜாயினிங் முடிஞ்சு. சைடு ஜாயினிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து 2 தையல் போட்டேன். இங்கே பாருங்கமே, சேலை துணி இங்கே ஜாயின் பண்ணலை. லைனிங் தனியாக ஜாயின் பண்ணியிருக்கேன், உள்ளே சேலை துணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே மட்டும்தான் அந்த 1/2 இன்ச்சு கடந்து வருது. உள்ளதான் நமக்கு தையல் சேர்த்து போடலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இப்போது நம்ம பார்டர் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம சேலையோட மேல் பகுதி கீழ்ப்பகுதி 2 பார்டரை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். அதான் என்னென்னா, நல்ல பக்கம் கரைப்பகுதி கீழே இருக்குன்னா இதுவும் கரைப்பகுதி கீழே இருக்கணும். அதை நீங்கள் கவனமாக வச்சுட்டு இப்படி ஒரு இதுக்கு மேலேயே வச்சுட்டு ஒரு தையல்.
அதாவது 2 பார்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்படி எத்தனை முத்தலும் ஆரம்பிச்சா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது அந்த இடத்துக்குரியது மட்டும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணும்போது பெருசுமாக கட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ கெவுன் எடுத்துக்கிட்டோம். கெவுனோட நல்ல பகுதி இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு ஜாயினிங் போட்டிருப்போம். அந்த ஜாயினிங்கை நம்ம பிரிக்கணும். இப்போ ஒரு தையலை மட்டும் பிரிச்சுக்குவோம். இப்படி நம்ம இப்படி பிரிச்சுக்கிட்டோம். பிரிச்சுட்டு இதுவும் இந்த பார்டர் நல்ல பக்கம் இருக்குது, இந்த துணி நல்ல பக்கம் இருக்குது. நல்ல பக்கம் இருக்கிறத அப்படி மேலே தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப பெரிய தையலாம் இல்லாமல் ரொம்ப பொடி தையலாம் இல்லாமல் மீடியமான தையலில் வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் மூலம் மட்டும் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அழகாக சேலையை சுற்றி ஜூனை சுற்றி ஒரு தையல் அரை இன்ச்சுக்கு மதிப்பாக நீங்கள் அதாவது நீங்கள் கீழ் போர்ஷனாக இழுக்கக்கூடாது. எதையுமே இழுக்காமல் செய்யாமல் தைக்கணும். சரி, தைச்சி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆனால் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எப்படிக்கா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருக்குல்ல, இந்த கீழ் போர்ஷன் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே மேலாக்க அச்சலக்கா வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். நான் கீழே ஒரு சிலது பார்டர் இல்லாமல் நம்ம கீழே மடிச்சடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மடிச்சடிக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸில் எப்படி மடிச்சடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இல்லைனா போய் பாருங்கமே, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி மடித்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் நம்ம பார்டரை அழகாக இப்படி ஜாயின் பண்ணணும். பார்டர்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டு நம்ம பிரித்து விட்டோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து இப்போ ஒரு லைன் தையலை நம்ம இப்படி அடித்து இதோடு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அப்புறம் பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு கயர் மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு குஞ்சம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இது கொக்கி கூட வைக்கலாம், பட்டன் வைக்கலாம். ஆனால் இந்த டிசைன் சேலைக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கா என்னன்னு தெரில, நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில். அதை கூட விடுங்க, நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்தனா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சதா, எங்கேயாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? இவங்கதான் இதை போட்டு பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைடு லைன் கொதன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி இதையும் சைடு ஜாயினிங் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்படி ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறியா?